ரிஷபம் ராசி அன்பர்களே, நீங்கள் உங்களுடைய சொந்தங்கள் செய்த நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு மிகப்பெரிய மாறாத வடுக்களாகவே உங்கள் மனதில் இருந்திருக்கும். ரிஷப ராசிக்கு 4ஆம் வீடு என்பது சுகஸ்தானம் மற்றும் பந்து ஜனங்களை குறிக்கும் இடமாவே அமைந்திருக்கும். உங்கள் ராசிக்கு குரு மற்றும் சனியினோட சில அசுப பார்வைகள் பதிந்த காலத்துல நீங்கள் யாரையெல்லாம் உங்கள் சொந்த ரத்தம் என்று உங்கள் நிழல் என்னும் நம்பினீங்களோ அவங்களே உங்களுக்கு பின்னால குழி பறிக்க தொடங்கி இருந்திருப்பாங்க. உனக்கு நான் இருக்கிறேன் என்று தோள் கொடுத்தவங்கெல்லாம் இப்ப உங்களுக்கு ஒரு சோதனை என்று வந்தபோது கை கொடுக்க மட்டுமல்லாம உங்க பலவீனங்களை மற்றவர்களும் வேடிக்கையா பேசி இருந்திருப்பாங்க. உங்களுடைய பெருந்தன்மையான குணத்தை பயன்படுத்தி உங்களை ஏமாளியாக்கிய சொந்தங்கள்லாம் துரோகம் உங்கள் நெஞ்சில ஆறாத வடுவாகவே மாறி இருந்திருக்கும். உறவுகளுக்காக நீங்கள் சிந்திய கண்ணீரும் உழைப்பும் வீணா போயிருந்திருக்கும். ரத்தம் கலந்த சொந்தங்களை விட நடுத்தெருவில் நிற்கும் அந்நியனே மேல் என்ற விரக்தி உங்களுக்குள் பிறந்திருந்திருக்கும். அதாவது நீங்க யாரையெல்லாம் நம்பினீங்களோ, உங்க சொந்த ரத்தம்னு நம்பினீங்களோ அவங்களே உங்களுக்கு நிழல்ல இருந்து நம்பினீங்களோ அவங்களே உங்களுக்கு பின்னால குழி பறிக்க தொடங்கி இருந்திருப்பாங்க. ஏன்னா தோல் கொடுத்தவங்களையும் உங்களுக்கு ஒரு சோதனை என்று வந்தபோது கை கொடுக்க மறுத்தது மட்டுமல்லாம உங்க பலவீனங்கள்ல மற்றவங்களிடம் வேடிக்கையாகவும் பேசி உங்களுடைய பெருந்தன்மையான குணத்தை பயன்படுத்தி உங்களை ஏமாளி ஐக்கிய சொந்தங்களும் துரோகமும் உங்களை நெஞ்சில ஆறாத வடிவாகவே மாற்றியிருந்திருக்கும். அது கூட உங்களுக்கு குடும்பத்துல 3ஆம் நபர் விதைக்கிற குழப்பம்தான் பெரிய மன கஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கும். குடும்பஸ்தானத்துல ஏற்பட்ட கேதுவின் ஆதிக்கத்தாலையும் 7ஆம் வீட்டு பாதிப்புகளாலும் உங்கள் ஆழமான கூட்டு குடும்பத்திற்குள்ள ஒரு வெளிநபர் அல்லது 3ஆம் நபரோட தலையீடு ஏற்பட்டிருந்திருக்கும். உங்களை பற்றியும் உங்க குடும்பத்தினரை பற்றியும் தவறான வதந்திகளையும் கோல்மூட்டும் வார்த்தைகளையும் அந்த நபர் மிக சாமர்த்தியமா விளைத்திருந்திருப்பாரு. இவங்க உங்களுக்கு நல்லது செய்யவில்லை என்று உங்க காதுகளிலையும் அவன் உங்களுக்கு மதிக்கவில்லை என்று உங்கள் உறவினர்கள் காதுகளிலையும் ஓதி ஒரு பெரும் விரிசலையை உண்டாக்கி இருந்திருப்பாங்க. தூரத்திலிருந்து கொண்டு உங்கள் குடும்பத்தை அமைதியை கெடுக்க அந்த நபர் உங்க வீட்டுல சண்டை சச்சரவுகள் நடக்கும்போது அதை வேடிக்கை பார்த்து மகிழ்ந்திருப்பாரு. அந்த பொய் ஆலோசனைகள் உங்க குடும்பத்துல சில நம்பியதை உங்களுக்கு பெரு ஏமாற்றமாகவே இருந்திருக்கும். அதாவது உங்க கூட்டு குடும்பத்துக்குள்ள ஒரு வெளிநபரோ அல்லது 3ஆம் நபரோட தலையீடு ஏற்படும் போதுதான் உங்களை பற்றியும் உங்க குடும்பத்தினரை பற்றியும் தவறான வதந்திகளையும் கோல்முட்டும் வார்த்தைகளையும் அந்த நபர் மிக சாமர்த்தியமாகவே நடத்தியிருந்திருப்பாரு. அதுபோல தூரத்துல கொண்டு உங்க குடும்பத்தோட அமைதியை கெடுத்த அந்த நபர் உங்க வீட்டுல சண்டை சச்சரவுகள் நடக்கும் போதெல்லாம் அதை வேடிக்கை பார்த்து ரொம்பவும் மகிழ்ந்திருந்திருப்பாரு. தொழில் வளர்ச்சியை தடுத்த மறைமுக எதிரிகள் உங்களுக்கு நிறையாவே இருந்திருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்துல சனியின் தாக்கம் அல்லது 6ஆம் வீடான சத்துருஸ்தானத்தின் பலவீனம் காரணமா நீங்கள் உங்களோட கடின உழைப்பால தொழில்ல முன்னேற முயன்ற போதெல்லாம் அதை தடுக்க ஒரு கூட்டம் பின்னணியில வேலை செஞ்சிருந்திருப்பாங்க. உங்கள் நேர்மையான உழைப்பை கண்டு பொறாமை கொண்ட மறைமுக எதிரிகள்லாம் உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்களை தட்டி பறித்திருந்திருப்பாங்க. தொழில்ல உங்களுக்கு அவப்பெயரை உண்டாக்க சதி திட்டங்களை தீட்டியிருந்திருப்பாங்க. நீங்க நம்பிய தொழிலாளர்களையே உங்களுக்கு எதிராக திருப்பி விட்டிருந்திருப்பாங்க. நீங்கள் நேருக்கு நேர் மோதும் எதிரிகளை சமாளித்திருப்பீங்க. ஆனா உங்களோடு பழகி கொண்டே உங்கள் தொழில் வளர்ச்சியை அறுத்தெறிந்த அந்த துரோகிகளுடைய முகமூடி கலன்ற போதுதான் நீங்கள் நிலைகுலைந்து போயிருந்திருப்பீங்க. அதாவது உங்களுடைய கடின உழைப்பாளையும் தொழில் முன்னேற்றமும் முயன்ற போதெல்லாமே அதை தடுக்க ஒரு கூட்டம் பின்னணியில வேலை செஞ்சிருந்திருக்கும். உங்கள் நேர்மையான உழைப்பை கண்டு பொறாமை கொண்ட மறைமுக எதிரிகள்லாம் உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்களை தட்டி பறித்திருந்திருப்பாங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. பண வரவு படிப்படியாகவே உங்களுக்கு அதிகரிக்கப் போகிறது. உங்கள் ராசிநாதனான சுக்கிரனின் சுப பார்வையாலும் தனஸ்தானத்திற்கு வரவிருக்கும் கிரகங்களின் சாதகமான அமைப்பாலையுமே உங்கள் பொருளாதார நிலையில ஒரு பிரம்மாண்டமான திருப்பு முனை ஏற்பட போகுது. இதுவரை
நீங்கள் சந்தித்து வந்த தேக்க நிலைகளும் பண முடக்கங்களும் அனைத்துமே இப்போ முற்றிலும் நீங்கி புதிய வழிகளில் வருமானம் வரத் தொடங்க போகின்றது. இது ஏதோ திடீரென்று வந்த மறையும் பணமல்ல, மாறா நதிநீர் போல படிப்படியா நிலையாக உயரப்போகும் பண வரவாகவே அமையப் போகுது. கைக்கு வராத கடன்களும் வசூலாக போகுது. சம்பள உயர்வு அல்லது கூடுதல் வருமான வாய்ப்புகள் தடையின்றி உங்களை தேடி வரும். ஒவ்வொரு மாதமே உங்கள் வங்கி இருப்பு ஏறுமுகத்துல இருப்பதை நீங்களே உணர்வீங்க. அதாவது உங்க பொருளாதார நிலையில ஒரு பிரம்மாண்டமான திருப்பு முனை இனி வரப்போகும் நாட்கள்ல ஏற்பட போகின்றது. அது நீங்க சந்தித்து வந்த தேக்க நிலைகளும் பண முடக்கங்களும் அனைத்துமே முற்றிலும் நீங்கி புதிய வழிகளில் வருமானம் வரத் தொடங்கும். இது திடீரென்று மறையும் பணம் அல்ல, இது நதிநீரை போல படிப்படியா நிலையாக உயரும் பண வரவாகவே அமையப் போகின்றது. கைக்கு வராத கடன்களும் வசூலாகும். சம்பள உயர்வும் அல்லது கூடுதல் வருமான வாய்ப்புகளுமே தடையின்றி உங்களை தேடி வரப்போகின்றது. கணவன் மனைவிக்கு உறவு இனிமையாவே மாறப்போகின்றது. கலத்திர ஸ்தானம் மற்றும் சுக்கிரனினோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைப்பதால தம்பதியருக்குள்ள இருந்த ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள்லாம் பனி போல விலகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் பக்கபலமா விளங்கும் உன்னதமான நிலை உங்களுக்கு ஏற்பட போகின்றது. கணவன் மனைவி இடையே புதிய காதலும் அந்யோன்யமும் பிறக்கும். பிரிய வேண்டிய சூழ்நிலையில இருந்த தம்பதியர் கூட பெரியவர்களுடைய முன்னிலையில ஒன்று சேருவீங்க. வாழ்க்கை துணையோட வழியே உங்களுக்கு புதிய சொத்துக்களோ அல்லது பொருளாதார ரீதியான பெரிய உதவிகளோ கிடைப்பதற்கும் பிரகாசமான வாய்ப்புகளும் உள்ளன உங்களுக்கு. அதாவது உங்களுடைய தம்பதியருக்குள்ளேயும் இருந்த ஈகோ பிரச்சனைகளும் மற்றும் மனக்கசப்புகளும் பனி போல விலகப் போகிற நாட்கள் கூடிய சீக்கிரத்தில் நடக்கப் போகின்றது. நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் பக்கபலமாகவும் விளங்கும் உன்னதமான நிலையும் உங்களுக்குள்ள ஏற்பட போகின்றது. வாழ்க்கை துணையின் வழியே உங்களுக்கு புதிய சொத்துக்களோ அல்லது பொருளாதார ரீதியான பெரிய உதவிகளோ கிடைக்கப் போகின்றது. வெள்ளிக்கிழமை வழிபாடுதான் உங்களுக்கு பலனையே தரப்போகின்றது. ரிஷபம் ராசிபதி அதிபதியான சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. இனி வரும் நாட்கள்ல நீங்கள் மேற்கொள்ளும் வெள்ளிக்கிழமை வழிபாடுதான் உங்களுக்கு அசாத்தியமான பலன்களை தேடித்தரப்போகின்றது. வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி சுக்கிர பகவானை வழிபட்டு வருவதன் மூலமா உங்கள் ஜாதகத்துல உள்ள தோஷங்களும் அனைத்துமே நீங்கும். இந்த வழிபாட்டின் மூலமா உங்கள் முகத்துல ஒரு புதிய பொலிவும் வசீகரமும் உண்டாக போகுது. நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்க தொடங்கும். தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்துமே இந்த வழிபாட்டின் வலிமையால மிக விரைவாகவே கைகூடி வரப்போகின்றது. அதாவது வெள்ளிக்கிழமை வழிபாடுதான் உங்களுக்கு அசாத்தியமான பலன்களை தேடித்தரப் போகின்றது உங்களுக்கு. அது கூட நீங்கள் உங்கள் தோஷங்களும் அனைத்துமே நீங்க போகின்றது. இதன் மூலியமா உங்களை தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்க போகின்றது. தடைப்பட்டு கொண்டிருந்த சுப காரியங்களும் அனைத்துமே இந்த வழிபாட்டின் வலிமையா மிக விரைவாகவே கைகூடி வரப்போகின்றது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடுதல் வருமான வாய்ப்புகள் தடையின்றி உங்களை தேடி வரும். ஒவ்வொரு மாதமே உங்கள் வங்கி இருப்பு ஏறுமுகத்துல இருப்பதை நீங்களே உணர்வீங்க. அதாவது உங்க பொருளாதார நிலையில ஒரு பிரம்மாண்டமான திருப்பு முனை இனி வரப்போகும் நாட்கள்ல ஏற்பட போகின்றது. அது நீங்க சந்தித்து வந்த தேக்க நிலைகளும் பண முடக்கங்களும் அனைத்துமே முற்றிலும் நீங்கி புதிய வழிகளில் வருமானம் வரத் தொடங்கும். இது திடீரென்று மறையும் பணம் அல்ல, இது நதிநீரை போல படிப்படியா நிலையாக உயரும் பணவரவாகவே அமையப் போகின்றது. கைக்கு வராத கடன்களும் வசூலாகும். சம்பள உயர்வும் அல்லது கூடுதல் வருமான வாய்ப்புகளுமே தடையின்றி உங்களை தேடி வரப்போகின்றது. கணவன் மனைவிக்கு உறவு இனிமையாவே மாறப்போகின்றது. கலத்திர ஸ்தானம் மற்றும் சுக்கிரனினோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைப்பதால தம்பதியருக்குள்ள இருந்த ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள்லாம் பனி போல விலகும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் பக்கபலமா விளங்கும் உன்னதமான நிலை உங்களுக்கு ஏற்பட போகின்றது. கணவன் மனைவி இடையே புதிய காதலும் அந்யோன்யமும் பிறக்கும். பிரிய வேண்டிய சூழ்நிலையில இருந்த தம்பதியர் கூட பெரியவர்களுடைய முன்னிலையில ஒன்று சேருவீங்க. வாழ்க்கை துணையோட வழியே
உங்களுக்கு புதிய சொத்துக்களோ அல்லது பொருளாதார ரீதியான பெரிய உதவிகளோ கிடைப்பதற்கும் பிரகாசமான வாய்ப்புகளும் உள்ளன உங்களுக்கு. அதாவது உங்களுடைய தம்பதியருக்குள்ளேயும் இருந்த ஈகோ பிரச்சனைகளும் மற்றும் மனக்கசப்புகளும் பனி போல விலகப் போகிற நாட்கள் கூடிய சீக்கிரத்தில் நடக்கப் போகின்றது. நீங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் பக்கபலமாகவும் விளங்கும் உன்னதமான நிலையும் உங்களுக்குள்ள ஏற்பட போகின்றது. வாழ்க்கை துணையின் வழியே உங்களுக்கு புதிய சொத்துக்களோ அல்லது பொருளாதார ரீதியான பெரிய உதவிகளோ கிடைக்கப் போகின்றது. வெள்ளிக்கிழமை வழிபாடுதான் உங்களுக்கு பலனையே தரப்போகின்றது. ரிஷபம் ராசிப்பதி அதிபதியான சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. இனி வரும் நாட்கள்ல நீங்கள் மேற்கொள்ளும் வெள்ளிக்கிழமை வழிபாடுதான் உங்களுக்கு அசாத்தியமான பலன்களை தேடித்தரப் போகின்றது. வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி சுக்கிர பகவானை வழிபட்டு வருவதன் மூலமா உங்கள் ஜாதகத்துல உள்ள தோஷங்களும் அனைத்துமே நீங்கும். இந்த வழிபாட்டின் மூலமா உங்கள் முகத்துல ஒரு புதிய பொலிவும் வசீகரமும் உண்டாக போகுது.